வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழகம் முழுவதும் கோடை மழை பெய்து வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் உப்பளங்கள் நீரில் மூழ்கின, உற்பத்தியாளர்கள் கவலையடைந்தனர். தூத்துக்குடி கோடை மழையால் உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பாறு, தூத்துக்குடி, முத்தையாபுரம், முள்ளக்காடு, ஆறுமலை பகுதியில் சுமார் 25,000 ஏக்கர் உப்பளங்கள் உள்ளன. இவைகளில் 1,00,000 தொழிலாளர்கள் வேலை செய்து வரும் சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 10 டன் உப்புக்கு மேல் செய்யப்படுகிறது. அதாவது நாட்டின் உப்பு உற்பத்தியில் குஜராத் மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் உள்ளது. இங்கு டிசம்பர் மாதம் உப்பு உற்பத்திக்கான பணிகள் தொடங்கும். ஆனால் ஜனவரி மாதத்தில் உப்பு உற்பத்தி படிப்படியாக தொடங்கும். ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை 6 மாதங்கள் தான் இந்த உப்புக்கான உச்சக்கட்ட காலமாகும். அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது உப்பு சீசன் முடிவடையும். கடந்த டிசம்பர் 16-17 தேதி தூத்துக்குடியில் அதிக கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் மாவட்டத்தில் பல்வேறு பெரும்பாலான உப்பளங்கள் முழுமையாக பாதிப்படைந்து மழை சேதமடைந்து சீரமைக்கும் பணி கடந்து முடிந்தன. சுமார் 1 மாதங்கள் ஆகிவிட்டன. தொடர்ச்சியாக இப்போ மழைக்காலங்களில் வழக்கமான உப்பு உற்பத்தி தொடங்கவில்லை. தாமதமாக உப்புகள் உற்பத்தி செய்யப்படும் சூழ்நிலையில் இப்போதான் ஒரு கடந்த 15ஆம் தேதி 16ஆம் தேதி உப்பு அள்ளு தருவாயில் மழையின் காரணமாக உற்பத்தியாளருக்கு மிகவும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். மழையின் மூழ்கிய சேகரித்து வைக்கப்பட்ட உப்புகளும் கரைந்து போய்வுள்ள சூழ்நிலை ஆகிறது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கின்றன. அதாவது உப்பு உற்பத்தியாளர்கள் இதை நம்பிய இந்த தொழிலாளர்கள் இந்த உப்பள உற்பத்தியாளர்கள் கூறுகையில் ஏதாவது எங்களுக்கு அரசு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் எங்களுக்கு மின்சாரத்துக்கு ஒரு யூனிட் குறைந்தபட்சமாக 5 ரூபாய் குறைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் விட்டு தற்பொழுது இவங்க இந்த கோரிக்கையை வைக்கணும். தொடர்ச்சியாக இந்த வரும் 19ஆம் தேதி வரை இந்த உப்பு பாதிப்பின் காரணமாக இன்னும் 1 மாதங்கள் இந்த உப்பு உற்பத்தி ஆகும் என என்னுடைய வாழ்வாதாரம் மேலும் ஆகும் என தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தியாளர் கூறுகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.